வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி கண்டிப்பு. ஹூத் புயல் மேலும் தீவிரம். விசாகப்பட்டினம் அருகே ஞாயிறன்று கரையை கடக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. அனுமதிக்கு காத்திருக்கும் 6 லட்சம் கோடி அந்நிய முதலீடுகள் மாநில அரசுகள் பயன்படுத்திக் கொள்ள பிரதமர் மோடி அழைப்பு. விரிவான செய்திகள். எல்லையில் போர் நிறுத்த விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதற்குரிய விலையை பாகிஸ்தானால் தாங்க முடியாது என்றும் மத்திய ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி எச்சரித்துள்ளார். டெல்லியில் நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி நிருபர்களை சந்தித்தார். இந்திய ராணுவம்தான் எல்லையில் போர் நிறுத்த விதியை மீறுவதாக பாகிஸ்தான் கூறும் குற்றச்சாட்டை மறுத்த அருண் ஜேட்லி, இந்தியா ஒருபோதும் முதலில் தாக்குதலை துவங்கியதில்லை என்றும் பாகிஸ்தான் தான் வேண்டுமென்றே இந்திய நிலைகளை தாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். There have been a series of ceasefire violations, all unprovoked by Pakistan. India is a responsible state. It's never an aggressor, but at the same time, it has a paramount duty to defend its people and its territory. எல்லையில் சண்டை நடத்தும் பாகிஸ்தானுடன் எப்படி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பிய அருண் ஜேட்லி, எல்லையில் அமைதி தவழ வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்பினால் உடனடியாக தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மாறாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும், வலிந்து வந்து தாக்குதலில் ஈடுபடும் பாகிஸ்தான் அதற்காக தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்தார். Pakistan has to stop this unprovoked firing and shelling if it wants peace. As long as that continues, how can there be peace? இதற்கிடையே பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியா யாருக்கும் அடிபணியாது என்றும், நாட்டுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்த மாட்டோம் என்று மக்களுக்கு உறுதியளிப்பதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். இதனிடையே இந்தியாவுக்கான பாகிஸ்தானிய துணை தூதரை வரவழைத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் போர் ஒப்பந்த விதிமீறலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமென எச்சரித்தது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலில் புதனன்று இரவில் பொதுமக்கள், வீரர்கள் என மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். புதனன்று இரவு 8:45 மணியளவில் ஜம்மு, சம்பா, கதுவா மாவட்டங்களில் 192 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைந்துள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் வரிசையாக 60 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். எல்லையோரத்தில் உள்ள 90 குடியிருப்பு பகுதிகள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் வியாழனன்று காலையிலும் நீடித்தது. இந்திய வீரர்களின் கடும் பதிலடியை தொடர்ந்து இருதரப்பு ராணுவத்துக்கும் இடையில் நடந்த சண்டையில் இந்தியா தரப்பில் 5 கிராமவாசிகளும் 3 ராணுவ வீரர்களும் காயமடைந்துள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் விரைவில் அமைதி திரும்பும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புதனன்று கருத்து கூறியிருந்த நிலையில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்வதால் எல்லையில் பதட்டம் நீடிக்கிறது. அக்டோபர் துவக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலுக்கு பெண்கள் உள்ளிட்ட கிராமவாசிகள் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 50 பேர் காயமுற்றுள்ளனர். இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் 9 அப்பாவி பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறுகிறது. பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக ஜம்மு, கதுவா, சம்பா மாவட்டங்களில் எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த 30,000க்கு அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த ஹூத் புயல் 67 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிரமடைந்துள்ளது. செவ்வாயன்று காலை அந்தமான் தீவுக்கு அருகில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புதன்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி புயலாக தீவிரமடைந்தது. ஹூத் என்று பெயரிடப்பட்ட இப்புயல் புதன்கிழமையன்று காலை 11:30 மணிக்கு அந்தமான் போர்ட் பிளேர், லாங் ஐலாந்து இடையே கடந்தது. வியாழன் காலை 8:30 மணி நிலவரப்படி விசாகப்பட்டினத்தின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் கோபால்பூரின் தென்கிழக்காக 750 கிலோமீட்டர் தொலைவில் இப்புயல் நிலை கொண்டுள்ளது. ஹூத் புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரும் 12ஆம் தேதி காலை விசாகப்பட்டினம் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஹூத் அதிதீவிர புயலாக உருமாற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், காற்றின் வேகம் மணிக்கு 155 கிலோமீட்டராகவும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்ற போதிலும் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் பேரிடர் மீட்பு படையினர் தயார்
தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தெற்கு ஆந்திர பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புயல் காரணமாக தமிழக மீனவர்கள் 2வது நாளாக வியாழனன்றும் கடலுக்கு செல்லவில்லை. நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது இந்தியாவை வெறும் சந்தையாக மட்டும் அந்நிய முதலீட்டாளர்கள் பார்க்கக்கூடாது என்றும் இந்தியர்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் நோக்குடன் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றவும் முயற்சிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேக் இன் இந்தியா செயல் திட்டம் என்பது முதலீட்டாளர்கள் இந்தியா என இருதரப்புக்கும் நன்மை தரக்கூடியது என்றும் மோடி கூறினார். ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் 6 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்ய காத்திருப்பதாகவும் அதற்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் கூறிய மோடி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு மாநிலங்களின் கையில் இருப்பதாகவும் கூறினார். இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று கூறிய மோடி அரசியல் மாச்சரியங்களை மறந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட முன்வரும் மாநில அரசுகளுக்கு எல்லா உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். मैं टीम इंडिया इस मंत्र को लेकर के आगे काम करना चाहता हूं और जब मैं टीम इंडिया की बात करता हूं तब प्रधानमंत्री और सभी मुख्यमंत्री एक ऐसी टीम है जो टीम कंधे से कंधा मिलाकर के काम करे तो बहुत से कामों में तेजी आ सकती है, विकास की नई ऊंचाइयों को प्राप्त किया जा सकता है. मुझे मुख्यमंत्री के नाते काफी अनुभव रहा है और इसलिए केंद्र और राज्य के परस्पर सहयोग के रिश्ते कितनी ताकत दे सकते हैं इसका मुझे पूरा अंदाज है और स्वानुभव से अंदाज है. மாநாட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் குரூப் தலைவர் அனில் அம்பானி, அதானி குரூப் தலைவர் கௌதம் அதானி, டாடா குரூப் தலைவர் சைரஸ் மிஸ்ட்ரி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் பன்னீர்செல்வத்தின் வேண்டுகோள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கை உள்ளிட்ட காரணங்களால் தமிழக தலைமைச் செயலகம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமைச் செயலகம் வெறிச்சோடியது. தொடர்ந்து ஜாமீன் மனு தாக்கல், விசாரணை ஒத்திவைப்பு, ஜாமீன் மனு தள்ளுபடி என்று அனைவரது பார்வையும் பெங்களூருவை நோக்கி இருந்ததால் தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களின் வருகையை தவிர்த்து மற்றவர்களின் வருகை நின்று போனது. கடந்த 29ஆம் தேதி தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அரசு இணையதளத்தில் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்பட்டு முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் படம் இடம்பெற்றது. ஆனால் வியாழக்கிழமை வரை சட்டசபை இணையதளத்தில் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்படவில்லை. தலைமைச் செயலகத்தின் பார்வையாளர்கள் நுழையும் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் படங்களும் இதுவரை அகற்றப்படவில்லை. முதல்வராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வமும் தனது நிதியமைச்சக அறையில்தான் முதல்வர் பொறுப்பையும் தொடர்ந்து வருகிறார். வியாழனன்று பன்னீர்செல்வத்தின் அறைமுகப்பில் முதல்வர் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது. இந்நிலையில் தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்த போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு விளக்கம் தர உத்தரவிட்டது. இவ்வழக்கில் தமிழக அரசு தரப்பில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளதாகவும் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குவதாகவும் தேர்வுகள் நடந்ததாகவும் பதில் தரப்பட்டது. கர்நாடக நீதிபதி மைக்கேல் குன்ஹாவை எதிர்த்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டுவது தொடர்பாக திமுக தொடர்ந்த பொதுநலன் வழக்கில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி அரசு பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக பொருளாளர் என்ற முறையில் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசுக்கு நெருக்கடி தர வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சியினரின் மாய வலையில் சிக்க வேண்டாம் என்றும் அமைதி காக்கும்படி அறிக்கை வெளியிட்டார். புதன்கிழமை முதல் அமைச்சர்கள் தலைமைச் செயலகம் வந்து தங்களது அன்றாட பணிகளை கவனித்தனர். வியாழனன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அத்துறை தொடர்பான கூட்டம் நடந்தது. வியாழனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்தபோதும் கட்சியினர் மற்றும் பார்வையாளர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. தமிழக அரசு செயல்படாத நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல்
மக்கள் நலனிலும் அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் சார்பில் மதியில்லா தமிழகம் உருவாக்கிட வேண்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் வியாழனன்று நடந்தது. இதை துவக்கி வைத்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது என்றும் ஜெயலலிதாவின் ஜாமீன் தொடர்பாக மட்டும் சிந்திக்காமல் மக்கள் நலனிலும் தமிழக அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முழுவதுமாக மதுவிலக்கை கொண்டு வர முடியவில்லை என்றால் படிப்படியாகவாவது உடனே மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையாக இருப்பதனால் இங்கே மாணவர் அமைப்பின் கூட்டத்திலும் நாங்கள் இதையே வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. ஊழல் வழக்கில் அங்கே பெங்களூர் சிறையில் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். ஆனால் இந்நாள் முதலமைச்சர், இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் உடனே அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எந்தவித குறைபாடும் இல்லாமல், ஏனென்றால் ஒரு வழக்கு நடந்ததற்கு தமிழக மக்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அரசாங்க முறைகளும் நடவடிக்கைகளும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு உடனே உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்யும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமாரின் மனைவி சுஜி கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் சுஜி வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனிடையே அரியூர் பகுதியில் தேங்கியுள்ள கழிவு நீரால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து டெங்கு காய்ச்சல் பரவுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த வாரம் டெங்கு பாதிப்பால் அப்பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்ணும் பலியானதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கொசு தொல்லை நிறைய இருக்குது சார். காவ தண்ணி மொத்தம் ஏரி உள்ள பின்னாடி விட்டுறாங்க. அந்த லைன் ஃபுல்லா நாங்க தான் இருக்கிறோம். குழந்தைங்கெல்லாம் இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து 2 குழந்தை அவனுக்கு. அந்த பெண்மணிக்கு 2 பையன். அந்த பொண்ணு இப்படியே தான் ஜுரத்துல செத்துருச்சுங்க. சிஎம்சில தான் போயிட்டு இப்போ 2வது இந்த பொண்ணு செத்து இருக்குங்க. இந்த கொசு தொல்லை எங்களால தாங்க முடியல. ஆனா மருந்து அடிச்சுட்டு தான் போறாங்க. நாக்கு டைம் இருந்தாலும் அது கேட்கல. இதனிடையே அரக்கோணத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் நேரில் சென்று ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். டெங்குவின் பாதிப்பு அதிகரிப்பதால் வேலூர் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பல மணி நேர மின்வெட்டால் சிறு குறு நிறுவன தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடலை மிட்டாய், குடம் மற்றும் பூட்டு தயாரித்தல் போன்ற பல்வேறு பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் 100கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கானோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டு மீண்டும் தலை தூக்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாக மின்வெட்டு பிரச்சினை இல்லாத நிலையில் தற்போது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல மணி நேர மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் திண்டுக்கல் பகுதியில் சிறு குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மீண்டும் நிலவும் மின்வெட்டு பிரச்சனையால் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் கூலி ஆட்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுவதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். 10-15 நாளையா கரண்ட் திடீர்னு எந்த டயத்துல தெரியலாம கட் பண்றாங்க. திடீர்னு கரண்ட் வருது, திடீர்னு கரண்ட் போகுது. இந்த கரண்ட் கட் பண்றது எந்த டயத்துக்கு கட் பண்றாங்க, எந்த டயத்துல கரண்ட் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை செய்யறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ அதுக்கு நாங்க முன்னெச்சரிக்கையா அதை பண்ணி நாங்க தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமா இருக்கும். சில மாதங்களுக்கு முன் தொடர் மின்வெட்டால் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் சிறு குறு தொழிற்சாலைகள் பெருமளவில் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது மீண்டும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது தொழிலாளர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூரில் ஓட்டுநர் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சுருளை கொள்ளையடித்து சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து மறைமலை நகருக்கு தங்க சுருள் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்தது. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஏகாம்பரம் என்பவர் லாரியை ஓட்டி வந்தார். வண்டலூர் அருகே லாரி வந்தபோது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் லாரியை வழிமறித்து ஓட்டுநர் ஏகாம்பரம் மீது மிளகாய் பொடியை தூவினர். ஏகாம்பரத்தை தாக்கி லாரியிலிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க சுருள்களை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது. ஓட்டுநர் ஏகாம்பரம் அளித்த புகாரை அடுத்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று 1 சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,400 ரூபாய்க்கு விற்பனையானது.
1 கிராம் ஆபரண தங்கம் 2550 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 38,560 ரூபாயாக இருந்தது. கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் அனாதை பிணங்கள் மற்றும் காணாமல் போவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளது. தொழில் வளர்ச்சியில் முன்னேறி வரும் மாவட்டமாக விளங்கும் கோவையில் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் இங்கு காணாமல் போவோர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து வருவதாக இமைகள் தொண்டு நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோவை புறநகரில் கடந்த 5 ஆண்டுகளில் காணாமல் போனவர்கள் மற்றும் அனாதை பிணங்கள் குறித்த தகவலை இமைகள் தொண்டு நிறுவன தலைவர் கோவிந்தராஜ் பெற்றார். இதுவரை பொள்ளாச்சி, கிணத்து கடவு, வால்பாறை போன்ற புறநகர் பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அனாதை பிணங்கள் என சுமார் 140க்கும் மேற்பட்ட உடல்கள் சட்டப்படி ஆய்வு செய்யாமல் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா காணாம போறத எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா காவல்துறை கிட்ட தகவல் கேட்டாங்கன்னா காவல்துறை தகவல் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மேம்போக்காவும் மெத்தனமாகவும் தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அனாதை பிணங்கள் மிக அதிக அளவில் கோவை மாவட்டத்தில் அங்கே கண்டெடுக்கப்பட்டதா தகவல் சொல்றாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா காணாமல் போறவங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு காவல்துறை கிட்ட கேட்கும்போது நகர மத்தியில நகர்ப்புறங்களில் காணாமல் போனவங்க தகவல் மறுக்கப்பட்டு கொடுக்காம புறநகரில் கொடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா 632 பேர் காணாமல் போயிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அதுல இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா 130 பேர் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதவங்க இருக்காங்க. அனாதை பிணங்களா கண்டெடுக்கப்பட்டவங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா 146 பேர் அனாதை பிணங்களா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வெறும் கோவை மாவட்டத்தை புறநகர் பகுதியில் மட்டும். நகர மத்தியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இது போக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இல்லைன்னா அந்த பிணங்களை மறைக்கப்பட்டு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாகவும் மனிதத்தன்மையற்ற மனித உரிமை மீறலான செயலாகவும் இருந்துட்டு இருக்கு. காணாமல் போவோர் மற்றும் அனாதை பிணங்கள் பட்டியலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் இடம்பெற்றிருப்பதால் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கோவிந்தராஜ் சந்தேகம் தெரிவித்தார். குறிப்பாக காணாமல் போனவர்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.